ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடக்கும் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? மேலும் பெண்களுக்கென தனி இடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம் அகிலா. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சரளை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டமானது வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டம் இடமானது கோவில் நிலத்தில் இருப்பதால் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் ஒப்பந்தம் வாங்கி இந்த கூட்டத்தை அந்த பகுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காவல்துறையிடம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, அதாவது 2 மணி நேரம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தை சந்தித்து பொதுமக்களை பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் என்று நேற்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வர இருக்கக்கூடிய நேரம் போன்ற முழுமையான பட்டியலை கேட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சில நிபந்தனைகளை தர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தனி வழி கொடுத்து விஜயை பார்ப்பதற்கு விஐபி இடத்திற்கு அருகில் 4 இடங்கள் ஒதுக்கப்படும் எனவும், ஒரு இடத்தில் 500 பெண்கள் நிற்க முடியும் எனவும், மொத்தம் 4 இடத்தில் சுமார் 2000 பெண்கள் பாதுகாப்பாக நின்று விஜய் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை பாதுகாப்பான முறையில் காவல்துறை பார்க்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்திற்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க தனி இடம் ஒதுக்கப்படும் எனவும், இதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தினிடம் செய்தி சேகரிக்க பாதுகாப்பான இடத்தை விஜய் பேசுவதற்கு அருகிலேயே ஒதுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தினர் கூறியிருக்கின்றனர். செய்தி சேகரிக்க வரும் செய்தியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கூட்டத்திற்கு வரக்கூடிய விஐபி போன்ற பட்டியல்களை எடுத்து அவர்களுக்கு தனித்தனியாக விஐபி பாஸ் மற்றும் பிரஸ் பாஸ் வழங்க கோரியும் தமிழக வெற்றி கழகத்தினரிடம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் வர இருக்கக்கூடிய 18ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் தலைவர் விஜயை சந்திக்க அக்கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அகிலா.